எங்கே வீடு எங்கே வீடு எங்கே இருக்கிற? தருணா தெரியுமா? சொந்த வீடா வாடகை வீடா? கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பசங்க? 2 பொண்ணா பையனா? பையன் ஒரு பொண்ணு. பசங்க படிக்கிறாங்களா? ஏன் நானே காகிதம் போடுறேன். காகிதம் போடுவியா? சரி, காகிதம் பண்ணால் குழந்தையில படிக்க வைக்கணும்ல. அதுக்கு படியில ஒருத்தன் ஆண்டி காப்பு. ஐயோ, உங்கள் பையனா? அடிக்க மாட்டான். பொண்ணு பொண்ணு அதுனா இப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப வந்தேனா? அம்மா கூட வீடியோ அனுப்பி வச்சேன். அப்படியா? இப்போ நீ இதெல்லாம் பொறுக்கி எவ்வளோ போடு ஒரு நாளைக்கு? 150 ரூபா, 200 எவ்வளோ? 150 200 தான் சார். அப்புறம் அதை போட்டு அதையும் குடிச்சு வீட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேறேன். ரோட்டை தான் ஏன் குடியை நிறுத்த முடியாதா உன்னால? எங்கே சார் நிறுத்த முடியுது? நான் நல்லதுதானே சார். இப்போ நிறுத்திட்டு குழந்தைங்கெல்லாம் குடும்பத்தை பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம். எதனா உதவி என்ன சொல்லு. பசங்களை படிக்க வைக்கணும், நாங்கள் படிக்க வைக்கிறேன். ஆனால் நீ குடியை நிறுத்தணும். வீட்டுக்கு கரண்ட் இல்லை சார். கரண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க. இது போல் நீ சம்பாதிச்சு குடிச்சுன்னு இருந்தால் குடும்பம் என்ன ஆகுது? அப்புறம் எப்படி கரண்ட்டு வரும்? எப்படி வரும்? கட்டாமல் ஒரு தப்பு தானே. கவர்மெண்ட் எப்படி உனக்கு கரண்ட்டு இப்போ கட்டலாம் எப்படி விடும்? 5 வருஷமாக கரண்ட் இல்லாமல் வேறு. எங்கெங்கெல்லாம் போய் பொறுக்குவா? எங்கெங்க? சாப்பிடல ஒன்று நீ சாப்பிட வாங்கி தர சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? ஆனால் குடிக்கக்கூடாது. அடுத்த முறை நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் உனக்கு. சரி, சாப்பாடு வாங்கி தரேன், வா என் கூட வா. சாப்பாடு வாங்கி தரேன், என்ன சாப்பிடு வா. வா, அது பேர் அந்த ஹோட்டலு அந்த ஹோட்டலுக்கு அதில் அந்த ஹோட்டலுக்கு போ. நான் வாங்கி தரேன். நான் போ நீ போய் சாப்பிடு. அப்படியே அந்த ஹோட்டலுக்கு தான் போ. அப்படி ஓரமாக வச்சிரு. இப்படி வா, ஹோட்டல் இப்படி வா. தம்பி சாப்பிட என்ன பாரு இது? எதுவும் இல்லையா? ஒரு ஐயா சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்கிறாரு. காசு நான் தரேன், அவர் என்ன வேணுமோ கொடு. எவ்வளோ ராமா? வெயிட் பண்ணுறியா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு.